ஓம் பால விநாயகா போற்றி, ஞான விநாயகா போற்றி, செல்ல விநாயகா போற்றி, மூசி விநாயகா போற்றி, மூர்த்தி விநாயகா போற்றி, மும்முக விநாயகா போற்றி, ஏகாத்திர விநாயகா போற்றி, திரியாத்திர விநாயகா போற்றி, வளமந்த விநாயகா போற்றி, நலந்தர விநாயகா போற்றி, அரசடி விநாயகா போற்றி, நவசக்தி விநாயகா போற்றி போற்றி. யோபா புஷ்பம் வேதா புத்தவான் பிரதாவான் பசுமான் பவதி சந்திரபாபா அபான் புத்தம் புத்தவான் பிரதாவான் பசுமான் பவதி ஏயம் வேதா யோபாம் ஆயுதன வேதா ஆயுதனவான் பவதி ராண சந்திரவான் ஆயுதன வேதா ஆயுதனவான் பவதி ஏயம் வேதா யோபாம் ஆயுதன வேதா ஆயுதனவான் பவதீர். எல்லாம் நிறைவாகட்டும். இல்லாமல்ல ஞான விநாயகப் பெருமானுடைய திருவருளாலே 4ஆம் கால யாகசாலை வழிபாட்டிலே அருளாளர்கள் அருளி செய்த அருட்பாக்கள் அருளப்பட இருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு சாமிகள் சித்தி அடைந்து அந்த வழி செல்லும் பொழுது நம்முடைய பெரும் அன்பிற்கும் பாராட்டுக்கும் உரியவர் மாணிக்கவாசர் கோயில் திருப்பணி செய்யும் பொழுது உலக சமாதான தெய்வீக பேருடைய அரங்காவலராக அந்த விழா குழுவுக்கு தலைவராக போட்ட நம்முடைய இயற்கை விஞ்ஞானி மயில்சாமி ஐயா அவர்கள் சாமிகள் சொன்னார், இந்த காமாட்சி ஆதீனத்திற்கு நான் என்ன பணிகள் எல்லாம் செய்தனோ அந்த பணிகள் முழு ஈடுபாடோடு இருந்து உள்ளே சென்று அனைத்தையும் காக்க வேண்டும் என்று அந்த ஆத்மா அந்த சக்தி இறைவனிடத்தில் அங்காள பரமேஸ்வர பாதத்தில் செல்லும் பொழுது அவருக்கு அசரீரியாக கூடியது. அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஐயா சாமி தொடங்கினார். அந்த காரியம் முன்ன பின்ன இருக்குது, வந்து பார்க்கணும்னு சொன்னா வந்து பார்த்தா உடனே அந்த மண்டபத்து மேல என்ன பண்ணணுமோ செய்து திருப்பணி என்னென்ன பண்ணணுமோ உடனடியாக. அதுபோல் நம்முடைய டாக்டர் சண்முக பாண்டி ஐயா அவர்கள் சித்த மருத்துவர், எங்கு சென்றாலும் நம்முடைய சாமியோடு சென்று என்ன பணி இருந்தாலும் காமாட்சி ஆதீனத்தில் சாமியிட்ட கட்டளை திறம்பட செய்யக்கூடியது. இங்கு வருகின்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாமல்ல குடங்கள் எல்லாம் எடுத்து வைக்கட்டும். தொடர்ச்சியாக அருளாருடைய பதிகம் அருளப்படுகிறது. சொற்றுணை வீதியில் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதொலை கற்றுணை பொட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம் நற்றுணையாவது நமசிவாயவே. மெய்தானரும்பி விதுவிதுத்து உள் விரஜார்களுக்கள் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளோம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் நிகழவிடையுடையா என்னை கண்டுகொள்ளே நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தருவே ஐயா நீ உலாம் போன்ற அன்று முதல் என்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோரை திரை லோக்கிய சுந்தரனே மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புகழி எல்லாம் விளங்க அண்ணனிட மடவாளுமே கோனடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியலுக்க நெறி தந்த பித்தருக்கு திருப்பல்லாண்டு குருதுமே ராமமலை ஓடுக்கும் மதிவாழி அருள்காட்சி கொடுத்து அபிராமி பட்ட அருளி செய்த அபிராமி அந்தாங்க ஒரு பாடல் சாற்றுபடி செய்யும். கனம் தரும் கல்வி தரும்
ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் குழலாள் அபிராமி கடை கண்களே பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே மாயவன் தங்கினி மரகத வள்ளினி மணிமந்திர காரிணியே மாயா சொரூபிணி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சர்க்குண வள்ளினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகினி சரவணை இன்றவளுனி ஆயிமக மாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அகிலாண்ட வல்லினியே எல்லாம் நிறைவாக திருக்குடங்கள் எல்லாம் புறப்பட்டு திருக்குட நீராட்டு பெருஞ்சாந்தி திருவிழா எல்லாமல்ல இறையருள் குருவருள் சேர்ந்து கிடைக்கின்ற வண்ணமாக எல்லாமல்ல அன்னை பராசக்தி லோகமாக அக்கணத்தி பொக்கணத்தி அண்டபகி ரெண்டத்தி விக்கலத்தி மோட்சத்தி அம்மானை பந்தாடிச்சு தேடியுமா காணா சிவசக்தி நாடி உனை போற்றும் அடியார்கள் வினைபோக்கி நல்ல புத்தி மதி கொடுத்து சந்தோம் என்று துணையாக இருச்சு நம்முடைய கஸ்தூரி அம்மையார் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தனமும் துணையாக இருந்துச்சு. திருவாசகத்திற்கு குறுகாதார் ஒரு வாசகம் கிடையாது. பட்டி தொட்டியெல்லாம் சென்று இந்த திருவாசகத்தை பரப்பி வருகின்ற நம்முடைய கஸ்தூரி அம்மையார் அவர்களுக்கு இந்த மேடையில நம்முடைய அம்மையார் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். எல்லாம் நல்ல இறையர்களால் எல்லாரும் நல்ல மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வேண்டுவது நமக்கான உலகத்திற்காக உலக சேமமா இருக்கணும். அந்த எண்ணம் எப்போ வரும்? பகைவரை கூட நல்லா இருக்கணும் எண்ணம் எப்ப இந்த உள்ளம் வருகிறதோ அங்கு உயர்ந்து கொண்டே இருக்கு. அத்தகைய உள்ளத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பக்தியால் பக்தி செய்கின்ற பொழுது அந்த சக்தி வரும். அந்த சக்தி நல்ல புத்தியை தரும். அந்த புத்தி நல்ல யுக்தியை தரும். சக்தி பக்தி சக்தி யுக்தி முக்தி. திருவண்ணாமலை நினைச்சா முக்தி, காசியில் இருந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணா முக்தி, திருவாரூர்ல பிறந்தால் முக்தி. நம்ம இருந்த இடத்திலே கடவுளை வேண்டிட்டு எல்லாமே கிடைக்கும். இருந்த இடத்துல உயிர் போக பார்த்துருக்கீங்களா? கடவுளுடைய அருளால் அந்த வகையில் நம்முடைய ஞானவிநாயக பெருமானுடைய திருவருளாலே நிறைவாக உலக நல வேண்டுதலோடு வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுர நவசக்தி விநாயகருடைய சின்னமணியா அவர்களுடைய கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்த திருமண நன்மையாட்டு இன்னும் சிறிது நேரத்தில் நடக்க இருக்கிறது. ஆகவே கலந்தது. இத்தனை நிகழ்வுகளும் மனதை தூய்மைப்படுத்த, செம்மைப்படுத்த, நெறிப்படுத்த மனது சுத்தமில்லை என்று சொன்னால் நமது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவர் சொன்னார், மனதை தூய்மையாக இருந்து வழிபாடு செய்தால், தூய்மையாக வழிபாடு செய்தால் அதுவே நியாயம். இப்படி நம்ம சாதிக்கள் நிறைய பேர் வந்து அந்த வாசி நோக்கி சொல்றாங்க. இல்ல யாரு வேலைக்கிறாங்க அமைச்சர் யாராலும் மாற்றி எல்லாம் ஊழல் படுத்தவே இருக்கிறாங்க. பிற அக்கறை யாரும் மேல ஏறாதீங்க, ஏறினால் வேற இடத்துல பொருளுக்கு யார் ஏறாதீங்க, மேல ஏறாதீங்க, கீழவா மேல இல்லை கீழவா ஏறினால் கையில் நின்றுக்கலாம், கையில் நின்றுக்கலாம்.
சாமி இருக்கிறது போயிட்டு யாரு திசை கொடுக்காது யாரும் எல்லாம் அங்கே இருக்கிறது தயவு பூஜை ஆரம்பிக்கிறது. அடுத்து கலவரம் போயிருங்க. கலவரம் போய் யாரு வந்தாலும் ஆனா ஏறாதீங்க. எதுக்கு ஏறீங்க எல்லாரும்? வழி விடுங்க போறதுக்கு. அந்த சிலை போறதுக்கு வழி விடுங்க. குதிரை எல்லாரும் போறது சரி வராது. ஆகவே தயவு செய்து திருக்குறள் நன்னீராட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க நடந்தது சிலைக்கு. அதுக்கு மேல இப்பதான் நடக்கும். இன்று வரை தொடர்ந்து இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவார திருவாசம் பாடினார்கள். முன்னாள் நிற்காதீங்க. வேற எல்லாம் அங்க பாருங்க. தொடர்ந்து பாருங்க. சாமி பார்க்கறது பாருங்க. கோவரத்து பாருங்க. ஏமாந்தீங்கன்னா சீட்டை மூச்சிருவாங்க. பார்க்க முடியாது. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கடவுள் காற்றுக்கு வரவழைக்கப்பட்டு, காற்று இருக்கக்கூடிய கடவுள் நெருப்புக்கு வரவழைக்கப்பட்டு, நெருப்பு இருக்கக்கூடிய கடவுள் இந்த 3 நாட்களாக நாம் செய்த வேள்வி, யாகம், மந்திரம், அரசமை வழிபாடு அனைத்தும் இப்போ இன்னொரு ஒரு நிமிஷத்துல சாமி தீர்த்தமா மாற்ற போறாரு. இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் முதல் ஆண்டவருடைய பாதம். அந்த காலத்தில் என்பது ஆண்டவருடைய பாதம். அதனால முதல் பாதத்துக்கு திருக்குறள். ஆனா யாரு தான் போட்டி ஆரம்பிச்சாரு. கஷ்டம் ஏறிட்டு இருக்காரு. இங்கே நில்லுங்க. நல்லா தெரியுது. இல்லையா தெரியாம இருந்தாலும் கூட மேல போலாம். நல்லா தெரியுது. ஆங்காங்க நின்னுங்க. கலசம் தெரியோடு கலசம் தெரிகிற இடத்துல போய் நின்றுங்க. கலசம் எங்க நின்று சைடு போங்க. தெரிகிற அளவுக்கு வடபுறம் போயிருங்க, செம்பரம் போயிருங்க, வடபுறம் போயிருங்க. மேவரும் நிற்காதீங்க. சரி, மேவரத்தில் பூஜை நடக்குது. சாமிகள் பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் எல்லாரும் அங்கே பாருங்க. எல்லாரும் அங்கே பாருங்க. இதோ ஒரு செகண்ட்ல நம்ம சாமி அவர்கள் தீர்த்தம் திருக்குற நன்னீராட்டு நடக்க இருக்கின்றது. எல்லாரும் அங்கே பாருங்க. எல்லாரும் பாருங்க. தயவு செய்து எல்லாரும் பாருங்க. எல்லாரும் பாருங்க. திருக்குற நன்னீராட்டினுடைய நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சாமி மாத்தி தீர்த்து மூட்டி அற்புதமா எல்லாரும் பார்க்கலாம். இந்த நேரம் நீங்க என்ன வாழ்க்கையில உங்க வீட்டுல என்ன நிறைவாகணுமோ, என்ன நடக்கணுமோ, தடையா இருந்தா தடைகள் நீங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாறினீங்கன்னா 1 லட்சம் தடவை சொன்ன என்ன அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அதனாலதான் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் எங்க இருந்தாலும் ஓடி போய் நான் சைட்ல போயிருங்களா, நான் சைட்ல போயிருங்க, சைட்ல போயிருக்கு தெரியாது. சைட்ல போங்க, சைட்ல போங்க. இதோ எல்லா இடத்திலும் சூரியனை சுற்றி வேண்டி இதோ நமது சாமி அவர்கள் அவருடைய திருக்குறளால் திருக்குறள் நன்னீராட்டி இன்னொரு செகண்ட்ல நடக்கும். செகண்ட்ல எல்லாரும் அங்கே பாருங்க. எல்லாருடைய எண்ணமும் நல்லது நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். நம் வீட்டில் நல்லா ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டி உங்க குடும்பத்தை யாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இப்பொழுது இவ திருக்குற நன்னீராட்டு நான் பார்க்க போய் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த திருக்குற நன்னீராட்டு இவோ அரவர பார்வதி மகாதேவா போற்றி எல்லா தவிர்த்து நிறைவாற்றி ஆந்திராசக்திக்கு ஜெய் ஜெயா துர்கை மகாசக்தி லட்சுமி மகா. அற்புதம். இன்னொரு கண்களுக்கும் இந்த தோட்டம் முழுவதும் இந்த தோட்டம் தான் நமக்கு அந்த சக்தி ஓட்டக்கூடியது. ஓட்டத்தை எல்லோரும் பார்க்கின்ற அளவிற்கு சுற்றி வந்து மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான ஒரு சாமியை திருக்குற நன்னீராட்டு விநாயகர், நவசக்தி விநாயகர், அதே போல தீரன் சின்னமலை. உங்களுக்கு தீரன் சின்னமலைக்கு முன்னால் இருந்து வேண்டினால், அழுதால், தொழுதால் எல்லாம் கிடைக்கும். அழைத்தால் வீட்டுக்கு வருவாரு. உங்களுக்கு என்ன சேவகர் தான் தெய்வம் வந்து நமக்கு சேவகர். ஆகவே நீ கோவிந்தனான சங்கீதனம் கோவிந்தானா நம்ம தலைவர் அந்த இடத்தில் தெய்வம் இருக்கின்றது, ஒரு அடி உயரத்தில். அதே போல அற்புதமான தெய்வம் இருக்கின்ற இடம் நம்ம இல்லம். எல்லோருடைய இல்லம், எல்லோருடைய இடத்திலும் தெய்வம் இருக்குது. அவர் அப்படி பேச சொன்னாரு, நம்ம இப்படி பேச சொன்னாரு. சாமியுடைய பிறவி நமக்கு சாமியாக இருந்து ஏற்கனவே பிறக்கும் போதே அம்பாள் எழுதி வைத்து விட்டார். அது அப்படிப்பட்ட சிவலிங்கேஸ்வர சாமிகள் தான் எடுத்து வந்திருக்கின்றார். மறுமருவி என்று சொல்லுவார்களே,
அப்படி உள்ளத்தில் பிறந்து உள்ளத்தில் இருத்தி அனைத்தும் நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் ஏற்கனவே 5 வருஷம் இங்க வந்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்து விட்டு இப்ப பார்த்துருக்கு பாத்தீங்கன்னா அவர் இருக்கும்போதே சொன்னாரு, நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய மடங்கு 1000 மடங்காக 5000 மடங்காக 10,000 மடங்காக லட்சக்கணக்கான மடங்காக பெருகி யாரெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அவருக்கு வழிக்கு துணைக்கு சென்று அவருடைய காரியத்தை நான் பார்த்தேன். இப்பொழுது தீர்த்த பூஜைகள் நடக்குது. எல்லாரும் அங்கே பாருங்க. இன்னும் ஒரு செகண்ட், எல்லாரும் அங்கே பாருங்க. மேல ஏறவங்க செம்பரம் போயிருங்க, இல்லை வடவரம் போயிருங்க. செம்பரம் போயிருங்க, இல்லை வடவரம் போயிருங்க. பின்னாடி பாருங்க, மறைச்சிருங்க. செம்பரம் போயிருங்க, செம்பரம் போயிருங்க. பூஜைகள் நடக்குது. எல்லாரும் பாருங்க. தீப ஆராதனை பார்க்க வேண்டும். எல்லாரும் அங்கே பாருங்க. தீபாவளி பார்த்தா எல்லாம் நிறைவாகிவிடும். அங்கே நமக்கு தூக்கிலிட்ட இடம், அந்த மலை, அங்க இருக்கிற மலை நமக்கு அரவர் பார்வதி மகாதேவா மனே ஓற்றி எல்லா தவிர்க்கு முறையா ஓற்றி ஆதிபராசக்திக்கு நவசக்தி விநாயகருக்கு ஞான விநாயகருக்கு ஓம் பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு கௌடாழ்வார், அதே கௌடாழ்வார் அங்கு இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் இது முடிஞ்சவுடன் இங்கே நமது தீரன் சின்னமலை ஐயா அவர்களுக்கு வந்துருங்க, வந்துருங்க. யாருக்கு வேலை சாயந்தர சாமி வர்றாரு. குடத்துல நம்மளுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து தள்ளிட்டு போறாரு. வாங்க 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 சாமியே வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க பாருங்க. சுத்தம் இல்லைங்க. எல்லோருடைய உள்ளமும் நிறைந்து நாம் இருப்பதை விட 100 மடங்கு வளரலாம். ஆகிய அப்படிப்பட்ட இடம் நம்ம கொங்கு நாட்டுக்கு சிறப்பு சேர்த்த தீரன் சின்ன. அதே போல் நமது எல்லாத்திலையும் விட கோயில் சிறப்பு என்னன்னா, நம்ம குருநாதர் 3 நாள் லிங்கேஸ்வர சாமிகள் முதலே 4 நாட்கள் முன்னாலும் இந்த வேலை நடக்கிறதுக்கு அமர்ந்து விட்டார். ஆகிய அப்படிப்பட்ட அவர்தான் சிவலிங்கேஸ்வர சாமி. சிவலிங்கேஸ்வர சாமி பஞ்சலிங்கம். 5 லிங்கங்கள் திருமூர்த்தி மலையில் இருக்கின்றது. திருமூர்த்தி மலையில் இருந்து வந்ததால் பஞ்சலிங்கமாக மாறிவிட்டார். பஞ்சகோமயம், பஞ்சபடிகள், பஞ்சசக்தி, பஞ்சபுராணம், இப்படி இடத்தை கேட்டவுடன் எவ்வளவு இடம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. இப்படிப்பட்ட தியாக செம்மல்கள். ஆகவே அங்க பாருங்க, எல்லாரும் கீழே வந்துருக்கா அண்ணா ஓட்டாதீங்க போது எல்லாரும் நினைச்சிட்டாங்க. கீழே பேரு தீர்த்து எடுத்துட்டு கீழே வருவாங்க. அங்க பாருங்க, எல்லாரும் தீரன் சின்னமலை திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க. தீரன் சின்னமலைங்க அங்கே அற்புதமான முறையில் சாமி அவரோட திருக்கரங்களை இங்க இருந்து பாருங்க, பாருங்க, எல்லாரும் பாருங்க. சாமியுடைய திருக்கரங்களால் திருக்குறள் நன்னீராட்டு கிடக்குது. கடந்த 2006ஆம் ஆண்டு 26/3/2006ஆம் ஆண்டு இதே முறையில் அற்புதமான முறையில் திருக்குற நன்னீராட்டு நடைபெற்றது. ஆகிய அந்த அடுத்தது இப்போது தீரன் சின்னமலை புத்தியும் பற்றி இன்னும் 1000 மடங்கு சாமி எப்படி நான் இல்லாத காலத்தில் 1000 மடங்கு சக்தி பெற்றதோ அதுபோல் இந்த தீரன் சின்னமலை லட்சக்கணக்கான மடங்கு அருள் பெற்று நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கின்றார்கள். யார் கஷ்டம் வந்தா கோயிலுக்கு போங்க, போய் உட்கார்ந்து உங்க பிரச்சனை பாருங்க. அரவரவே பார்வதி, எல்லாரும் பாருங்க. அரவரவே பார்வதி அரவர மகாதேவா சொன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாற்றி ஆதிபராசக்திக்கு யாரொரு படித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் அடைத்தாள், தாய் அடித்தால் பிடித்தொரு அடா இருக்குது தண்ணி ஆஃப் பண்ணிருக்க. மிக அற்புதமான முறையில் இந்த குதிரை உணவு மூலம் கரசேர்த்து கொண்டிருக்கிற சாண்டாளர் பசுக்காரர்கள் மிக சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள். அது எல்லாரும் பெரிய அவர்கள். அதனால நம்ம உங்கள் இந்த இடத்தில் சாமியுடைய வேண்டுகோளுக்கு ஊசி நிலையத்துடைய தலைவர் ராமசாமி அண்ணா அவர்கள் சென்ற முறை இங்கே தரிசனம் செய்திருக்கிறார்கள். அவர் வெளிநாடு வீரர்கள் தரம் வர முடிந்தது.
இன்னைக்கு தெரிவிச்சிருந்தாங்க நான் சீரா போகிறேன் ஏற்கனவே எனக்கு தெரியவங்களுக்கு பத்திரிகைக்கு நானே சொல்றேன். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வு இங்க வீட்டு நிலையில பரவத்திற்காக அரவர்மனத்தார் மகாதேவா எல்லாத்தி எல்லாத்தோருக்கும் துர்க்கை மகாசக்தியாக லட்சுமி மகாசக்தியாக ராணி மகாசக்தியாக ஞானவர்கள் சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய மகாசக்தியாக சங்கலிங்கேஸ்வர சுவாமியுடைய மகாசக்தியாக இன்று நமக்கு ஊரின் சின்னமலை அதை பார்த்ததே நமக்கு ஒரு வீரமர்கள்